ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 98% எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஏன் எல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10% வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதே வர்றாங்க. இப்போ சிட்டியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மக்கள் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும், வேற எங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட்டடாக தான் இருக்கும். அதனால வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க இங்கே வர்றாங்கன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். இந்த யூனிவர்சிட்டிஸோட அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது அவங்க கிளினிக்கலாக போய் அங்கே போய் ஸ்டடீஸ் பண்ணும்போதும் இல்லை கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணும்போதும் தேர்ட் இயருக்கு அப்புறமா அவங்களுக்கு கிளினிக்கல் வைஸாக போய் பார்க்கும்போது இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. மற்ற சிஐஎஸ் கண்ட்ரிஸ் மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் காலேஜஸ் அப்படின்றப்ப எவ்வளோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நீங்கள் ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து வச்சுருக்க முடியும்? நிறைய வைக்க முடியாது. இதே வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்ப நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியை சார்ந்ததாக இருக்கும். இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.